ஓம் சாந்தி. 12/1/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/11/2003 மதுபன். மனதை ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் ஃபரிஷ்தா ஸ்திதியின் அனுபவத்தை செய்யுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர் தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள சம்பன்னமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்களாக தந்தை ஆக்கியிருக்கின்றார். வேறு யாரும் கொடுக்க முடியாத பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆக ஒவ்வொருவரும் தன்னை பொக்கிஷங்களால் நிரம்பியிருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்கிறீர்களா? அனைத்தையும் விட சிரேஷ்டமான பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம், சக்திகள் என்ற பொக்கிஷம், குணங்கள் என்ற பொக்கிஷம். இதன் கூடவே தந்தை மற்றும் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம். ஆக இவை அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக அடைந்திருக்கின்றேனா என்று சோதித்து பாருங்கள். அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பியுள்ள ஆத்மாவின் அடையாளம் அவர்களுடைய கண்களின் மூலம், நடத்தையின் மூலம் சதா மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் அனுபவமாகும். எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் அவர்களும் இதை அனுபவம் செய்வார்கள். இந்த ஆத்மா அலௌகிகமான குஷியிலே அலௌகிகமாக தனிப்பட்டவராக தென்படுகின்றார் என்று. உங்களுடைய குஷியை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் சிறிது நேரத்திற்கு குஷியின் அனுபவத்தை செய்வார்கள். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய வெள்ளை ஆடை அனைவருக்கும் தனிப்பட்டதாகவும் பிரியமானதாகவும் தோன்றுகிறது. தூய்மை, எளிமை மற்றும் சுத்தம் அதில் அனுபவமாகிறது. தூரத்திலிருந்தே இவர்கள் பிரம்மா குமாரர் குமாரிகள் என்று அறிந்து கொள்கிறார்கள். அதேபோல பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சதா குஷியின் ஜொலிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்பட வேண்டும். இன்று அனைத்து ஆத்மாக்களும் மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களுடைய குஷி நிறைந்த முகம் மற்றும் நடத்தையை பார்த்து ஒரு நிமிடமாவது குஷியின் அனுபவத்தை செய்வது என்ற தாகத்துடன் இருக்கும் ஆத்மாவுக்கு ஒரு துளி தண்ணீர் கிடைத்துவிட்டால் எவ்வளவு குஷி அடைவார். இப்படிப்பட்ட குஷியின் துளிகள் ஆத்மாக்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இவ்வாறு அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் சுயம் அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா நிறைந்திருக்கும் அனுபவத்தை செய்கிறீர்களா அல்லது அவ்வப்போது மட்டும் செய்கிறீர்களா? பொக்கிஷங்கள் அழிவற்றவை, கொடுக்கக்கூடிய வள்ளலும் அழிவற்றவர் எனும்போது அதை தன்னுடன் அழிவற்றதாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அலௌகிக குஷி என்பது முழு கல்பத்திலும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாக கிடைப்பதில்லை. இப்போதைய அலௌகிக குஷி அரை கல்பத்திற்கு ஆஸ்தியின் ரூபத்தில் இருக்கும் என்பதால் அனைவரும் குஷியுடன் இருப்பீர்கள். அவ்வப்போது ஏன் குஷி சென்று விடுகிறது? குஷியாக இருக்கிறீர்கள், ஆனால் சதா ஒரே நிலையாக இல்லை. இதிலே வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. குஷியாக இருக்கிறீர்கள், ஆனால் சதவிகிதத்தில் வித்தியாசம் வந்து விடுகிறது. பாப்தாதா தானாக இயங்கும் டிவியின் மூலம் அனைத்து குழந்தைகளின் முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதில் என்ன தென்படுகிறது? ஒரு நாள் முழுவதும் நீங்களும் கூட தன்னுடைய குஷியின் சார்ட்டை சோதித்து பாருங்கள். அமிர்த வேளையிலிருந்து தொடங்கி இரவு வரை ஒரே சதவிகிதத்தில் குஷி இருக்கிறதா அல்லது மாறிவிடுகிறதா? சோதிக்க வருகிறது தானே. இன்றைய நாட்களில் பாருங்கள், அறிவியலும் சோதனை செய்யும் மிஷினை வேகப்படுத்திவிட்டது. எனவே நீங்களும் சோதித்து பாருங்கள் மற்றும் அழிவற்றதாக ஆக்குங்கள். அனைத்து குழந்தைகளின் நிகழ்கால முயற்சியை பாப்தாதா சோதித்து பார்த்தார். அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் இயன்ற அளவிற்கு, சிலர் சக்திசாலியாகவும் செய்கிறீர்கள். ஆக இன்று அனைத்து குழந்தைகளின் மனநிலையை பாப்தாதா சோதனை செய்தார். ஏனெனில் முக்கியமான விஷயம் மன்மனாபவ என்பதாகும். சேவையிலும் பாருங்கள், மன சேவைதான் சிரேஷ்டமான சேவை ஆகும். மனதை வென்றவர் உலகத்தை வென்று விடுவார்கள் என்றும் பாடப்படுகிறது. எனவே மனதின் வேகத்தை சோதனை செய்தார்.
என்ன பார்த்தார்? மனதிற்கு எஜமானராகி மனதை நடத்துகிறீர்கள். ஆனால் அவ்வப்பொழுது மனம் உங்களை நடத்துகிறது. மனம் உங்களை அடிமையாகவும் ஆக்கிவிடுகிறது. பாப்தாதா பார்த்தார். மனதார ஈடுபடுகிறீர்கள், ஆனால் மனநிலை ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. தற்சமயத்தில் மனதின் ஒருமுகப்பட்ட நிலை ஏக்ரஸ் நிலையின் அனுபவத்தை, அதாவது ஒரே சீரான நிலையின் அனுபவத்தை செய்ய வைக்கும். இப்போதைய ரிசல்ட்டில் பாப்தாதா என்ன பார்த்தார் என்றால், நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த விரும்புகிறீர்கள், ஆனால் இடையிடையில் அது அலைய ஆரம்பித்து விடுவதை பார்த்தார். ஏகாகிரதா சக்தி, அதாவது ஒருமுகப்படுத்தும் சக்தியானது அவ்யக்த ஃபரிஷ்தா நிலையின் அனுபவத்தை எளிதாகவே செய்ய வைக்கும். ஏகாகிரதா சக்தியானது, மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தியானது அவ்யக்த ஃபரிஷ்தா ஸ்திதியின் அனுபவத்தை எளிதாக அனுபவம் செய்ய வைக்கும். வீணான விஷயங்களிலும் வீணான சங்கல்பங்களிலும் வீணான விவகாரங்களிலும் மனம் அலைகின்றது. எவ்வாறு சிலருக்கு சரீரத்தினால் ஒரு நிலையுடன் அமரும் பழக்கமே இருக்காது, சிலருக்கு இருக்கும். எனவே மனதை எங்கு விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிலையில் ஒருமுகப்படுத்தி ஆக வேண்டும். இதைத்தான் மனம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருமுகப்படுத்தும் சக்தி ஒரு அதிகாரியினுடைய சக்தி. இது எளிதாக தடைகளை வென்றவர்களாக ஆக்கிவிடும். யுத்தம் செய்ய வேண்டியிருக்காது. ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலம் இயற்கையாகவே எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறொன்றும் இல்லை என்ற அனுபவம் ஏற்படும். இயற்கையாகவே இருக்கும், சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே ஏக்ரஸ் ஃபரிஷ்தா சுரூபத்தின் அனுபவம் ஏற்படும். பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்கிறதில்லையா? எனவே பிரம்மா பாபாவை போல் ஆக வேண்டும், அதாவது ஃபரிஷ்தா ஆக வேண்டும். ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே அனைவரின் மீதும் அன்பு மற்றும் நன்மைக்கான விருத்தி, மரியாதைக்கான விருத்தி, அதாவது உள்ளுணர்வு இருக்கவே செய்யும். ஏனெனில் ஒருநிலைப்படுத்துவது என்றாலே ஸ்வமானத்தினுடைய ஸ்திதியாகும். ஃபரிஷ்தா ஸ்திதி என்பது ஸ்வமானத்தில் இருப்பதாகும். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள், வர்ணனையும் செய்கிறீர்கள். முழுமை நிலையின் நேரம் நெருக்கத்தில் வரும்போது என்ன பார்த்தீர்கள்? நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஷ்தா ரூபத்தை பார்த்தீர்கள். தேக உணர்விலிருந்து அவர் விடுபட்டிருந்தார். தேக உணர்வு வந்ததா? எதிரில் சென்றால் தேகத்தை பார்க்க முடிந்ததா அல்லது ஃபரிஷ்தா ரூபம் அனுபவமானதா? காரியங்கள் செய்தாலும் உரையாடல் செய்தாலும் கட்டளைகளை பிறப்பித்தாலும் ஆர்வம் உற்சாகத்தை அதிகப்படுத்தினாலும் தேகத்திலிருந்து விடுபட்ட சூட்சுமமான பிரகாசமான ரூபத்தின் அனுபவத்தை செய்தீர்கள். பிரம்மா பாபா உரையாடல் செய்து கொண்டிருந்தாலும் அவர் இங்கு இல்லை, பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய திருஷ்டியில் அலௌகீகம், ஸ்தூலமான திருஷ்டி அல்ல, அலௌகீகமாக இருந்தது என்று கூறுகிறீர்கள் தானே. தேக உணர்விலிருந்து விடுபட்டு மற்றவர்களும் தேக உணர்வில் இருக்கவில்லை, விடுபட்ட ரூபமே தென்பட்டது. இதைத்தான் தேகத்தில் இருந்தாலும் ஃபரிஷ்தா ரூபம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும், உள்ளுணர்விலும், திருஷ்டியிலும், செயலிலும் இத்தகைய விடுபட்ட அனுபவம் ஏற்பட வேண்டும். இவர் உரையாடி கொண்டிருக்கின்றார், ஆனால் விடுபட்ட நிலையில் அன்பான நிலை தோன்றுகிறது, ஆன்மீக அன்பு தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஃபரிஷ்தா நிலையின் அனுபவத்தை தானும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் செய்ய வைக்க வேண்டும். ஏனெனில் ஃபரிஷ்தா ஆகாமல் தேவதையாக ஆக முடியாது. ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆக வேண்டும். ஆக நம்பர் 1 பிரம்மா பாபாவின் ஆத்மா நடைமுறை
சாகார ரூபத்திலும் ஃபரிஷ்தா வாழ்க்கையின் அனுபவத்தை ஏற்படுத்தினார் மற்றும் ஃபரிஷ்தா சொரூபமாக ஆகிவிட்டார். அந்த ஃபரிஷ்தா ரூபத்துடன் நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஷ்தாவாகி பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். இதற்கு ஒருமுகப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். கட்டளைப்படி மனதை நடத்துங்கள். செய்ய வேண்டும் எனில் மனதின் மூலம் செயல் செய்யுங்கள். செய்ய வேண்டாம் ஆனால் செய் என்று மனம் கூறுகிறது. இது அதிகாரியின் நிலை அல்ல. விரும்பவில்லை என்றாலும் ஆகிவிட்டது, நடந்துவிட்டது என்று இப்போது சில குழந்தைகள் கூறுகிறீர்கள். யோசிக்கவில்லை ஆனால் ஆகிவிட்டது. செய்ய விரும்பவில்லை ஆனால் நடந்து விடுகிறது. இது மனதிற்கு அடிமையான நிலையாகும். இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு பிடிக்கவில்லை தானே? பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். எதிரில் நின்று கொண்டிருந்தாலும் என்ன அனுபவம் ஏற்பட்டது? ஃபரிஷ்தா ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றார், ஃபரிஷ்தா திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று தானே? ஆக மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தி உங்களை எளிதாக ஃபரிஷ்தா ஆக்கிவிடும். பிரம்மா பாபாவும் குழந்தைகளுக்கு இதுவே கூறுகின்றார், சமம் ஆகுங்கள். சிவபாபா கூறுகிறார், நிராகாரி ஆகுங்கள். பிரம்மா பாபா கூறுகிறார், ஃபரிஷ்தா ஆகுங்கள். ஆக என்ன புரிந்து கொண்டீர்கள்? மனநிலையின் ஒருமைப்பாடு குறைவாக இருக்கிறது. இடையிடையில் மனம் அதிகமாக அலைப்பாய்கிறது. எங்கு செல்லக்கூடாதோ அங்கு செல்கிறதென்றால் அதை என்னவென்று சொல்வது? அலைகிறது என்று கூறலாம் அல்லவா? எனவே ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். அதிகாரி என்ற இருக்கையில் செட்டாகி இருங்கள். செட் ஆகி இருந்தால் பிறகு அப்செட் ஆக மாட்டீர்கள். செட் ஆகவில்லை என்றால் அப்செட் ஆகிவிடுவீர்கள். எனவே விதவிதமான சிரேஷ்டமான ஸ்திதி என்ற இருக்கையில் செட் ஆகியிருங்கள். இதுதான் ஒருமுகப்படுத்தும் சக்தி என்று கூறப்படுகிறது. சரிதானே? பிரம்மா பாபாவின் மீது அதிகமான அன்பு உள்ளதல்லவா? அந்த அன்பிற்கு கைமாறாக பாபாவிற்கு என்ன கொடுத்தீர்கள்? பாபாவின் அன்பு இருப்பதால் தான் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆக கைமாறாக என்ன செய்தீர்கள்? சமம் ஆகி காட்ட வேண்டும். இதுதான் கைமாறு செய்வதாகும். நல்லது. இரட்டை அயல் நாட்டினரும் வந்திருக்கிறார்கள். இரட்டை அயல் நாட்டினர்களால் மதுவனமும் அலங்காரமாகிவிடுகிறது, இன்டர்நேஷ்னல் ஆகிவிடுகிறதல்லவா? பாருங்கள், மதுவனத்தில் விங் சேவை, பல வர்க்க சேவை நடைபெறுகிறது, பல துறைகளின் சேவை. இதன் மூலம் ஓசை நாலாபுறங்களிலும் பரவுகிறது. எப்போது இந்த துறைகளின் சேவை ஆரம்பமானதோ முக்கிய பிரமுகர்கள் இடத்தில் ஓசை அதிகம் பரவியுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மிக மிக முக்கிய பிரமுகர்களின் விஷயத்தை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு நேரம் எங்கிருக்கிறது? வேறு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறீர்கள். அதன் மூலமாகவும் ஓசை பரவியுள்ளது. பாரதத்தின் கும்பகர்ணர்களை அயல் நாட்டினர்தான் எழுப்ப வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஆக அயல் நாட்டு செய்திக்கு மகத்துவம் இருக்கிறது. நிகழ்ச்சி பாரதத்தில் நடைபெறும், ஆனால் செய்தி அயல் நாட்டு செய்தித்தாள்களிலும் வெளிவரும் போதுதான் ஓசை பரவும். பாரதத்தின் ஓசை அயல் நாட்டில் சென்றடைய வேண்டும். அயல் நாட்டின் ஓசை பாரதத்திற்கு வர வேண்டும். அதன் தாக்கம் ஏற்படும். நல்லது. அனைவரும் பறக்கும் கலையில் இருக்கிறீர்களா? பறக்கும் கலை என்பது விரைவான கலையாகும். நடக்கும் கலை, ஏறும் கலை என்பது விரைவான கலை அல்ல. பறக்கும் கலை விரைவாகவும் இருக்கிறது மற்றும் முதலில் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது. நல்லது. தாய்மார்கள் தங்கள் அருகில் உள்ளவர்களை எழுப்புங்கள். குறைந்தது தாய்மார்கள் யாரும் புகார் கொடுப்பவர்களாக இருந்துவிடக்கூடாது. தாய்மார்களின் எண்ணிக்கை எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறது. பாப்தாதாவுக்கு குஷி ஏற்படுகிறது. குமாரர்களும் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கின்றனர். குமாரர்கள் தங்கள் அருகில் உள்ளவர்களை எழுப்புங்கள். குமாரர்கள் இந்த அதிசயம் செய்து காட்டுங்கள். கனவிலும் தூய்மையின் பரிபக்குவம் இருக்கிறது. பாப்தாதா உலகத்தினருக்கு சவால் விட்டு கூற வேண்டும். பிரம்மா குமார் இளைஞர்கள், குமார் டபுள் குமாரர்கள் அல்லவா? பிரம்மா குமாரராகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சரீரத்திலும் குமாரர்களாக இருக்கிறீர்கள். எனவே
தூய்மையின் வரையறை நடைமுறையில் இருக்க வேண்டும். உங்களின் தூய்மையை சோதிக்கலாமா, கட்டளையிடலாமா? இதில் கை உயர்த்தவில்லை. சோதிப்பதற்கு ஏதும் மிஷின் இருக்கிறதா? கனவிலும் அசுத்தம் வருவதற்கு தைரியம் இருக்கக்கூடாது. குமாரிகளும் இவ்வாறு ஆக வேண்டும். குமாரி என்றால் பூஜிக்கத்தக்க தூய்மையான குமாரி ஆவார். குமாரர்கள் மற்றும் குமாரிகள் பாப்தாதாவிடம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் அந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றோம். கனவிலும் சங்கல்பம் வர முடியாது. அப்போது குமாரர்கள் மற்றும் குமாரிகளுக்கு தூய்மைக்கான விழா கொண்டாடப்படும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. பாப்தாதா அறிவார், அசுத்தம் என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் புது பிறவி எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? அசுத்தம் என்பது உங்களுடைய கடந்த காலத்தின் விஷயமாகும். பிறப்பே பிரம்மாவின் வாய்வழி தூய்மையான பிறப்பாகும். எனவே தூய்மையான பிறப்பின் மரியாதை மிகவும் அவசியமாகும். குமாரர்கள் மற்றும் குமாரிகள் இந்த கொடியை பறக்கவிட வேண்டும். தூய்மையாக இருக்கின்றோம், தூய்மைக்கான சமஸ்காரத்தை உலகில் பரப்புவோம் என்ற முழக்கம் ஏற்பட வேண்டும். பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அசுத்தத்தின் பெயர் மற்றும் அடையாளம் என்பது இருக்கவே கூடாது. பிராமண வாழ்க்கை என்றால் இதுதான். தாய்மார்களிடமும் பற்று இருக்கிறது எனில் அசுத்தம் இருக்கிறது. தாய்மார்களும் பிராமணர்கள் அல்லவா? எனவே தாய்மார்களிடம், குமாரிகளிடம், குமாரர்களிடம், சகோதரர்களிடம் கூடாது. பிராமணர் என்றாலே தூய்மையான ஆத்மா. அசுத்தமான காரியம் செய்கிறீர்கள் என்றால் இது மிக பெரிய பாவம் ஆகும். இந்த பாவத்திற்கான தண்டனை மிக கடுமையானது. இது நடக்கத்தானே செய்கிறது என்று நினைக்காதீர்கள். சிறிது அதிகமாகவே நடக்கும் என்று நினைக்காதீர்கள். இது முதல் பாடம் ஆகும். புதுமையே தூய்மை ஆகும். பிரம்மா பாபா தூய்மையின் காரணத்தினால் நிந்தனைகளை அடைந்தார். நடந்து விட்டது என்று இருந்து விடாதீர்கள். இதில் சோம்பலுடன் இருக்காதீர்கள். எந்த ஒரு பிராமணர், அது சமர்ப்பணமானவர்களாக இருந்தாலும் சரி, சேவாதாரியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் தர்மராஜரும் விட்டுவிடமாட்டார். பிரம்மா பாபாவும் தர்மராஜருக்கு துணையாக இருப்பார். அதனால் குமாரர் குமாரிகள் எங்கிருந்தாலும், மதுவனத்தில் இருந்தாலும், சேவை நிலையத்தில் இருந்தாலும், இந்த காயம், அதாவது சங்கல்பத்திலும் காயம் அடைவது மிக பெரிய காயம் ஆகிவிடும். தூய்மையான மனதுடன் இருங்கள், தூய்மையான உடலுடன் இருங்கள் என்ற பாட்டை பாடுகிறீர்கள் அல்லவா? ஆக மனம் தூய்மையாக இருக்கிறது என்றால் வாழ்க்கை தூய்மையாக இருக்கிறது. இதில் லேசாக இருந்து விடாதீர்கள். சிறிது இருந்துவிட்டால் என்ன? சிறிது அல்ல, அது அதிகம். பாப்தாதா அதிகாரப்பூர்வமாக கட்டளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதில் தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் இதற்கான கணக்கு வழக்கு மிக நன்றாக பார்ப்பேன். ஆகையால் கவனமாக, எச்சரிக்கையுடன் இருங்கள். அனைவரும் கவனமாக கேட்டீர்கள் தானே? 2 காதுகளையும் திறந்து கேட்க வேண்டும். விருத்தியிலும் டச் பண்ணக்கூடாது, திருஷ்டியிலும் டச் பண்ணக்கூடாது. சங்கல்பத்தில் இல்லை என்றால் உள்ளுணர்வு மற்றும் பார்வையில் எப்படி இருக்கும்? ஏனென்றால் சம்பன்னமான நேரம், முழு தூய்மையாகக்கூடிய நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த விஷயங்கள் வெள்ளை காகிதத்தில் கருப்பு கரையாக இருந்துவிடும். நல்லது. எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்களோ வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். ஒரு வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு அது ஈடுபட வேண்டும், நிலைத்து விட வேண்டும். இந்த பயிற்சியை செய்யுங்கள். இவ்வாறு பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா சம்பன்னமான குழந்தைகளுக்கு, சதா அதிர்ஷ்டசாலி, குஷியான முகம் மற்றும் நடத்தையின் மூலம் குஷியின் துளிகளை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி, உலகுக்கே நன்மை செய்யும் குழந்தைகளுக்கு, சதா மனதிற்கு அதிகாரியாகி ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை வென்று உலகை வெல்லும் குழந்தைகளுக்கு, சதா பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையான
தூய்மையின் தனித்தன்மையுடன் இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்களுக்கு சதா டபுள் லைட் ஆகி ஃபரிஷ்தா வாழ்க்கையில் பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய இவ்வாறு பிரம்மா பாபாவிற்கு சமமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாலாபுறங்களிலும் கேட்கக்கூடிய நினைக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கூடவே மிக மிக உளமாற ஆசீர்வாதம் கலந்த அன்பான நினைவுகள். அனைவருக்கும் நமஸ்தே. வரதானம்: சாக்கார தந்தையை பின்பற்றி நம்பர் 1 ஆகக்கூடிய சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம்: நம்பர் 1 ஆக வருவதற்கு எளிமையான சாதனம் என்னவென்றால், நம்பர் 1ஆக இருக்கும் பிரம்மா பாபாவை பாருங்கள். பலரை பார்ப்பதற்கு பதிலாக அந்த ஒருவரை பாருங்கள் மற்றும் ஒருவரை பின்பற்றுங்கள். நான் தான் ஃபரிஷ்தா என்ற மந்திரத்தை பக்காவாக செய்து கொண்டால் வித்தியாசம் நீங்கிவிடும். பிறகு விஞ்ஞான சாதனங்கள் தனது காரியத்தை செய்ய தொடங்கிவிடும். மேலும் நீங்கள் சம்பூர்ண ஃபரிஷ்தா தேவதையாகி புதிய உலகில் அவதரிப்பீர்கள். ஆக சம்பூர்ண ஃபரிஷ்தா, அதாவது முழுமையான ஃபரிஷ்தா ஆவது என்றால் சாக்கார தந்தையை பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். ஸ்லோகன்: மரியாதையை தியாகம் செய்வதில் அனைவருக்கும் மரியாதையாக ஆவதற்கான பாக்கியம் நிறைந்திருக்கின்றது. இன்றைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் தருவதற்கான சேவை. பாப்தாதாவிற்கு கருணை பிறப்பதைப் போல் குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவராகி தங்கள் உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு தந்தையின் மூலம் அடைந்த சக்திகளை கொடுங்கள். குறுகிய காலத்தில் முழு உலக சேவையை நிறைவு செய்துவிட வேண்டும். தத்துவங்கள் சகிதமாக அனைவரையும் தூய்மை ஆக்க வேண்டும் என்றால் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.